தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, NSE இப்போ புதுசா ஒரு இண்டெக்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிப்டி மற்றும் பேங்க் நிப்டில தான் ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது கூடவே சேர்த்து இப்போ நிப்டி பினான்சியல் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு புது இண்டெக்ஸை லான்ச் பண்ணிருக்காங்க. இது லான்ச் பண்ண என்ன ரீசன், இதுல எப்படி நம்ம ட்ரேட் பண்றது, இதோட லாட் சைஸ், ஸ்ட்ரைக் இன்டர்வல், செக்டார் டிஸ்ட்ரிபியூஷன், இண்டெக்ஸ் கான்ஸ்டிடியூஷன்லாம் என்னென்ன, அது கூடவே சேர்த்து இந்த இண்டெக்ஸ்ல நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ற பேஜுக்கு போகும். அதுல உங்க நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களோட பான் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. வித்தின் 48 hours உங்களோட ஃபர்ஸ்ட் டே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு 10 ரூபாய் இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். நிப்டி பினான்சியல் சர்வீசஸ் இந்த இண்டெக்ஸ பத்தி டீடைலா பாக்குறதுக்கு முன்னாடி ஏன் இந்த இண்டெக்ஸை லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸை நம்ம பார்த்தரலாம். பொதுவா இந்தியாவில் 2 விதமான இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒன்னு FII, அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது DII, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த DII அப்படிங்கிறவங்க யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் இருந்து கொண்டு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்கள DII அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டுல இருந்துட்டு, ஃபாரின்ல இருந்துட்டு நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்கள FII அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா FII அதிகமா பை பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட மார்க்கெட் மேல போகும். இவங்க அதிகமா செல் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட மார்க்கெட் கீழே போகும். இதுக்கு கிரேட் எக்ஸாம்பிளா நம்ம எதை சொல்லலாம்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ நான் மேக் பண்றது டிசம்பர் 2020ல மேக் பண்றேன். இப்போ நிப்டியோட ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 13,500 அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதற்கு மெயின் ரீசனா எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, FII கண்டினியூஸா பை பண்றாங்க, அதனாலதான் நம்மளோட மார்க்கெட் டே பை டே மேல போயிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த FII இருக்காங்கல்ல, இவங்க இந்தியாவில் அதிகமா எந்த செக்டார்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 35% பினான்சியல் ரிலேட்டட் செக்டார்ல தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அதாவது அவங்களோட போர்ட்போலியோல பாத்தீங்க அப்படின்னா 35% பினான்சியல் செக்டார்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு வர நியூ மணி பாத்தீங்க அப்படின்னா 48% ஒன்லி பினான்சியல் ரிலேட்டட் செக்டார்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது FII ஒரு 100 ரூபாய் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக எடுத்துட்டு வராங்க அப்படின்னா அதுல 48% ஒன்லி பினான்சியல் ரிலேட்டட் செக்டார்ல தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படிங்கறதையும் சொல்றாங்க. சோ இதெல்லாம் பார்த்த NSE என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏன் இதுக்குன்னு நம்ம ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி இதுல ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் நம்ம கொடுக்க கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி செபி கிட்ட ரெக்யூஸ் பண்ணாங்க. ஃபைனலா இப்போ செபியும் அதுக்கு அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. ஜனவரி 11, 2021 இருந்து நம்மளால நிப்டி பினான்சியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ்ல ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ண முடியும். இது ஏன் மோஸ்ட் எக்ஸைட்மெண்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரையும் நம்மளால நிப்டி மற்றும் பேங்க் நிப்டில தான் F&O ட்ரேட் பண்ண முடியும். 90% ஆஃப் வால்யூம் பாத்தீங்க அப்படின்னா இந்த நிப்டி மற்றும் பேங்க் நிப்டில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே பீட்டா வேல்யூ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சிம்பிளா நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஸ்டாக்கோட பீட்டா வேல்யூ அப்படிங்கிறது ஓவரால் மார்க்கெட்ல அந்த ஸ்டாக்கோட வொலாட்டிலிட்டியை மெஷர் பண்ற ஒரு கால்குலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக்கு எவ்வளவு வொலட்டைல் ஆகுது ஓவரால் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறதுக்கான ஒரு நம்பர் தான் நம்ம பீட்டா வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பீட்டா வேல்யூ எல்லா ஸ்டாக்குக்குமே இருக்கும், அதே போல இண்டெக்ஸுக்கும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிப்டியோட பீட்டா வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 1, பேங்க் நிப்டியோட பீட்டா வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 1.36 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1.36 அப்படிங்கிறது நமக்கு எதை இன்டிமேட் பண்ணுது அப்படின்னா ஹை வொலாட்டிலிட்டியா இருக்கு அப்படிங்கறத நமக்கு இன்டிமேட் பண்ணுது. ஹை வொலாட்டிலிட்டி அப்படின்னா என்ன?
ஹை ரிஸ்க் இருக்கும், அதே போல நமக்கு வந்து ஹை ரிவார்டு கிடைக்கும். இப்போ நிஃப்டியோட பீட்டா வேல்யூ 1, அது நமக்கு எதை இன்டிமேட் பண்ணுது? அது வந்து லோ ரிஸ்க் லோ வாலடைல், நமக்கு லோ ரிவார்டு கிடைக்கும். இப்போ பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் கான்ஸ்டிடியூட்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி 12 கம்பெனிஸ் தான். இந்த 12 கம்பெனிஸ்மே பாத்தீங்க அப்படின்னா பேங்க் அண்ட் பினான்ஸ் ரிலேட்டட். சோ இந்த கம்பெனிஸ்லாம் எப்படி வந்து மூவ்மெண்ட் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து ரியாக்ட் பண்ணும். இப்போ நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ் கான்ஸ்டிடியூட்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா 50 கம்பெனிஸ். இந்த 50 கம்பெனிஸ்மே வந்து எல்லா செக்டாரையும் மிக்சடா இருக்கும். இந்த கம்பெனிஸ் எல்லாமே மேலையும் கீழையும் போறத வச்சு நம்மளோட நிஃப்டி 50 வந்து ரியாக்ட் பண்ணும். சோ இப்ப வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரோட மைண்ட்லயுமே நிஃப்டி அப்படிங்கிறது லோ ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க, பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு என்ன ரீசன் பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டில வந்து வாலடைல் ரொம்ப அதிகமா இருக்கும், நிஃப்டில வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா இப்போ புதுசா லான்ச் பண்ணியிருக்கேன் இந்த நிஃப்டி பினான்சியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு மிடில்ல வரும். அதாவது இந்த நிஃப்டி பினான்சியல் சர்வீசஸோட பீட்டா வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 1.2 தான். 1.2 அப்படின்னா நமக்கு எதை இன்டிமேட் பண்ணுது? இதோட வொலாட்டிலிட்டி மீடியமா இருக்கும், ரிஸ்க்கும் மீடியமா இருக்கும், அதே போல நமக்கு ரிவார்டும் மீடியமா கிடைக்கும். சோ இந்த ஒரு ரீசன்னால தான் F&O ட்ரேடர்ஸ் எல்லாமே இதுல ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. சோ இதோட டெக்னிக்கல் டீடைல்ஸ் எல்லாமே வரிசையா ஒன்னொன்னா இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த நிஃப்டி பினான்சியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ் இதோட சிம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஃபின் சர்வீஸ். உங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல நிஃப்டி ஃபின் சர்வீஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த இண்டெக்ஸை வந்து நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். இது இப்போ அரௌண்ட் 14,500 ரேஞ்ச் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதோட செக்டார் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்தவரையும் பேங்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 63.3% கான்ட்ரிபியூட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஹவுசிங் பினான்ஸ் வந்து 18.31%, இன்சூரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 8.89, என்பிஎஃப்சி பாத்தீங்கன்னா 6.74%, அதர் பினான்சியல் சர்வீஸ் 1.57%, பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் பாத்தீங்க அப்படின்னா 1.19% கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க. நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் கான்ஸ்டிடியூட்டன்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நிஃப்டி 50 அப்படின்னா 50 கம்பெனியோட மூவ்மெண்ட் தான் நிஃப்டி 50ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். பேங்க் நிஃப்டி அப்படின்னா 12 கம்பெனிஸ் இருக்கு. அதே போல இந்த நிஃப்டி பினான்சியல் சர்வீசஸ் அப்படிங்கிறது கீழே 20 கம்பெனிஸ் இருக்கு. இந்த 20 கம்பெனிஸோட மூவ்மெண்ட் தான் இந்த நிஃப்டி பினான்சியல் சர்வீசஸ் இந்த இண்டெக்ஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ அது என்னென்ன கம்பெனிஸ்னு பாத்தீங்க அப்படின்னா HDFC பேங்க், HDFC லைஃப், HDFC AMC, ICICI பேங்க், ICICI புடென்ஷியல், ICICI லம்போர்ட், பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஹோல்டிங்ஸ், சோழமண்டலம், ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ், SBI லைஃப், REC, PFC, ஆக்சிஸ் பேங்க், கொட்டக் பேங்க், MM பினான்ஸ், இந்தியா புல் ஹவுசிங், பிரீமல் என்டர்பிரைசஸ். சோ இந்த 20 கம்பெனிஸோட மூவ்மெண்ட் தான் இந்த நிஃப்டி பினான்சியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் லாட் சைஸ் பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா 40 அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. எப்படி நம்ம நிஃப்டி 50க்கு வந்து 75, பேங்க் நிஃப்டிக்கு 25 இருக்கும், அதே போல இந்த நிஃப்டி பினான்சியல் சர்வீசஸ் இண்டெக்ஸுக்கு 40 அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. கான்ட்ராக்ட பொறுத்தவரை as usual எப்படி நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டில ட்ரேட் பண்ணுவோமோ அதே போல 3 மந்த்லி கான்ட்ராக்ட், 7 வீக்லி கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரைக் பிரைஸை பொறுத்தவரையும் 1 ATM அதாவது அட் த மணியும், 30 OTM அதாவது அவுட் ஆஃப் த மணியும், 30 இந்த மணியும் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரைக் இன்டர்வலை பொறுத்தவரையும் எவரி 100 பாயிண்ட்ஸுக்கு ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் அவைலபிளா இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன்ஸை பொறுத்தவரையும் 14.99% அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 100 ரூபாய் இந்த இண்டெக்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 14 ரூபாய் 99 பைசா கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மற்றபடி அனைத்துமே நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டில நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்படி செட்டில்மெண்ட் ப்ராசஸ்லாம் இருக்குமோ சேம் அதே போலதான் இந்த இண்டெக்ஸ்லயும் இருக்கும். சோ இத பத்தி மேலும் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா NSEயோட அபிஷியல் வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், அதை செக் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கங்க. சோ இந்த இண்டெக்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த இண்டெக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த இண்டெக்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னைய கேட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன் ரைட்டர்ஸ்க்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நானும் உங்களை போலவே ரொம்ப ஆவலா காத்திருக்கேன். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு என்னோட கைடன்ஸ், ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ், இ-புக்ஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல ஓபன் டிமேட் அக்கவுண்ட் அப்படிங்கிற என்னோட ரெஃபரல் லிங்க் கொடுத்திருக்கேன்.
அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கௌண்ட் ஓபன் ஆன பிறகு வாட்ஸ்அப் பண்ணி நம்மளோட ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்மள டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு சில அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்க கிடைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸா நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன்ல ஆல் எனபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்.